வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ், உங்கள் ஜோதிடர். இது பாவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம். நண்பர்களே, இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கூடவே லைக் செய்யுங்கள், அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். அவ்வாறு அழுத்தினால் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வணக்கம். நாம் இன்று பார்ப்பது ஒருவரின் வாழ்க்கையில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் ஒரு ஜாதகத்தில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா என்பதை கணிக்க எந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று பார்க்க போகிறோம். வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள், வெளிநாட்டில் வேலை பெறுபவர்கள், குடியுரிமை பெற விரும்புபவர்கள், அவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு கனவு நிறைவேறும், வெளிநாடுகள் சென்று படிக்க, வேலை செய்ய, விமானத்திலோ அல்லது கப்பலிலோ ஏறி கடல் கடந்து செல்ல வேண்டும், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும். அவ்வாறு அனைவருக்கும் இருக்கும் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு யாருக்கு அந்த யோகம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சொர்க்கமே என்றாலும் நம்பூர் போல வருமா, எந்த நாடு என்றாலும் நம் நாட்டை போல் ஈடாகுமா என்ற திரைப்பாடல்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லும் ஆசை உண்டு. அதே நேரத்தில் பெண்களுடைய திருமண விஷயத்தில் சில குறிப்பிட்ட பெண்கள் ஃபாரின் மாப்பிள்ளை தான் வேண்டும், வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று அடைம்பிடிக்கும் பெண்களும் அவர்களின் பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அத்தகைய யோகம் யாருக்கு இருக்கிறது, ஜாதகத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என பார்ப்போம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்ற பழமொழி உண்டு. ஒருவர் வெளிநாட்டில் குடியேற நினைப்பவருக்கு அவர்களின் கனவு தேசத்தை அடைவதற்கு சவாலான நேரத்தை கடக்க அவர்களின் ஜாதகம் உதவும். அவ்வாறு அவர்கள் நினைத்ததை நடத்துவதற்காக அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும், வெளிநாட்டில் குடியேற உதவும் ஜாதக கிரக அமைப்பு, வெளிநாடு போக முடியுமா, வெளிநாட்டு வேலை கிடைக்குமா என்று பல்வேறு ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு விளக்கத்தை இங்கு பார்ப்போம். ஒன்று, ஒருவரின் ஜாதகத்தில் தான் இருக்கும் வீடு நாட்டையும் குறிக்கும் ஸ்தானம் 4ஆம் இடமாகும். அந்த 4ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடு 3ஆம் இடமாகும். இந்த 3ஆம் வீடு தான் இடப்பெயர்ச்சியை குறிக்கும், சிறு சிறு பயணங்களை குறிக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு என்பது நீண்ட பயணத்தை குறிப்பதால் நீண்ட பயணத்தை குறிக்கும் 9ஆம் இடமும் இதற்கு முக்கியத்துவத்தை பெறும், இதற்கான முக்கியத்துவத்தை பெறுகிறது. இதன் அடிப்படையில் ஒரு நபரின் ஜாதகத்தில் 3ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடத்தை குறிக்கின்ற கிரகங்களின் தசாபுத்தி வரக்கூடிய காலம் அவர் வெளிநாடு செல்ல சாதகமான காலமாக அமையும். எனவே விமானம் கப்பலில் ஏறி வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறது அவருக்கு. அந்த வெளிநாடு செல்ல யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசிகளின் அடிப்படையில் 12 ராசிகளை 4 பிரிவுகளாக பிரித்து நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று 4 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிகளும் காற்று ராசிகள் எனவும், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3 நீர் ராசிகள் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு காற்று ராசிகள் விமான பயணத்தினை குறிக்கும், நீர் ராசிகள் கடல் கடந்த பிரயாணத்தை குறிக்கும். எனவே காற்று ராசியும் நீர் ராசியும் 9ஆம் இட அதிபதி மற்றும் 12ஆம் இட அதிபதிகளுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது இணைந்து கொள்ளும் பொழுது அந்த தசாபுத்தி காலத்தில் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும்.
நான்காவதாக லக்ன ரீதியாக 9 மற்றும் 12ஆம் இட வீடுகள் சரராசிகளாக இருக்க வேண்டும். மேஷம், கடகம், துலாம், மகரம் இவை 4ம் சரராசிகள். லக்ன ரீதியாக 9 மற்றும் 12க்குரிய வீடுகள் சரராசியாக இருந்து இதனுடைய அதிபதிகள் சரராசிகளில் அமர்ந்து இருந்தாலும் இந்த தசாபுத்தி காலங்களில் வெளிநாடு செல்லும் யோகம் வரும். ஐந்தாவதாக வெளிநாடு செல்லும் யோகத்தினை தீர்மானிக்கும் கிரகங்கள் எவை? வெளிநாடு செல்லும் தீர்மானத்தை நிலையை குறிக்கும் கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், குரு, ராகு. இவர்கள் இந்த 4 கிரகங்கள் 9 மற்றும் 12 வீடுகளில் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு கொண்டிருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் இவர்களுடைய தசாபுத்திகளில் வெளிநாட்டும் செல்லும் யோகம் வரும். ஒருவரின் ஜாதகத்தில் 3ஆம் வீடு சிறிய பயணத்தை குறிக்கும், 9ஆம் வீடு நீண்ட பயணத்தை குறிக்கும், 12ஆம் வீடு வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். 9 மற்றும் 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அல்லது தொடர்பெற்றிருந்தால் அந்த நபர்கள் மறைவு தேசங்களில் வாழ நேரிடும். அதாவது குடும்பத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்க கூடும். இந்த வெளிநாட்டு தொடர்புடைய கிரகங்கள் எவை? அந்த கிரகங்கள் தசாபத்திகளிலும் வெளிநாடு செல்ல இருக்கும். இருக்கின்ற 9 கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் நீர் கிரகங்கள். அந்த நீர்க்கோள்கள், இந்த நீர்க்கோள்கள் அந்த ஜாதகனின் வாழ்க்கையை கடல் கடந்து சென்று அமரும் வாய்ப்பை கொடுக்கின்றன. இந்த சந்திரன் திசை சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர திசை சந்திர புத்தி இந்த காலங்களில் 9ஆம் இட அதிபதி அந்தரம் நடத்தும் பொழுது அல்லது 12ஆம் இடம் அந்தரம் நடத்தும் பொழுதும் இவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான சந்தர்ப்பம் வாய்க்கின்றது. ராகு மற்றும் சனி இந்த கோள்கள் காற்றுக்கோள்கள். இந்த காற்றுக்கோள்கள் தான் ஒரு ஜாதகர் விமானம் ஏறி கடல் கடந்து வெளிநாடு செல்லும் யோகத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த ராகு மற்றும் சனி திசா காலங்களில் 9 மற்றும் 12ஆம் இடத்தை தொடர்பு பார்த்தால் அந்த நேரத்தில் இவர்கள் வெளிநாடு செல்வார்கள். இந்த வெளிநாட்டு பயணம் கல்வி சார்ந்த பயணமா, உல்லாச பயணமா அல்லது தொழில் சார்ந்த பயணமா என்பதை பார்க்க என்ன செய்ய வேண்டும். கல்வி சார்ந்த பயணமாக இருந்தால் ஜாதகத்தில் 4ஆம் இட கல்வியை குறிக்கிறது. எனவே இந்த 4ஆம் இட அதிபதியும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமான 12ஆம் இட அதிபதியும் தொடர்பு பெற்று கொள்ளும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி காலங்களில் கல்வி சார்ந்த வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு அமையும். அடுத்ததாக உல்லாச பயணம் எப்படி அமையும்? 5ஆம் இடம் உல்லாச பயணம். 5ஆம் இடம் பொழுதுபோக்கு, கேளிக்கை, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் ஆகியவற்றை குறிக்கும். எனவே 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அவர்கள் தசாபுத்தி காலங்களில் சுற்றுலாவிற்காக வெளிநாடு செல்லலாம். 9ஆம் அதிபதி அல்லது 12ஆம் வீட்டில் ராகுவோ சனியோ இருந்தால் அவர்கள் விமானத்தின் மூலம் வெளிநாடு சென்று உல்லாசமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் தொழில் பெறும் வாய்ப்பு. 9 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதிகளில் சேர்க்கை, பரிவர்த்தனை அல்லது சமசப்த பார்வை பெற்றிருந்தால் வெளிநாடுகள் சென்று பணிபுரியும் வாய்ப்பு அல்லது குடியிருக்கும் யோகம் அமையும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதிகளுடன் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் அந்த நபர் வெளிநாட்டில் சென்று சொந்த தொழில் செய்ய அமைப்பு உடையவராக இருக்கிறார். எந்த திசையில் அந்த யோகம் வெளிநாட்டு யோகம் வரும்? சந்திர திசை, ராகு திசை, சனி திசை, சுக்கிர திசை போன்ற திசைகள் நடக்கும் பொழுது 9, 3, 7, 9, 12 ஆகிய வீட்டில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது
அவர்களே எதிர்பாராத வகையில் வேலை பார்க்கும் நிறுவனம் மூலம் கூட வெளிநாடு செல்லலாம். எனவே உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து உங்களுக்கு அந்த வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வாழ்க வளமுடன்.